அரசன் என்கிற புத்தனுக்கு எப்பொழுது ஞானம் வந்தது என்று கேட்டால், அவன் அரண்மனையிலேயே புத்தர் வாழ்ந்துட்டு இருந்தவர். அரண்மனையை விட்டு ஒரு நாள் வெளியில ரோட்ல போய் நின்று பார்க்கிறாரு, ஒரு பிச்சைக்காரன் பிச்சை வாங்கிட்டு இருக்கான். இவன் ஏன் எல்லாத்துக்கிட்டையும் கை நீட்டி பிச்சை வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த குருட்டு பிச்சைக்காரன்ட்ட புத்தர் போய் கேட்டாரு, நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய், நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய்ன்னு கேட்டேன்னு பிச்சைக்காரன் சொன்னான், அரசன் அரண்மனையில் இருக்கிறான், கோவிலில் கடவுள் இருக்கிறான், மனிதர்கள் எல்லாம் வீடுகளில் இருக்கிறார்கள், இந்த 3 பேரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறேன் என்று பிச்சைக்காரன் பதில் சொன்னான். இப்பொழுது புத்தர் மீண்டும் கேட்டார், உனக்கு யார் பொருள் தருவார்கள்? இப்போ பிச்சைக்காரன் சொன்னான், அதாவது யானை சாப்பிடும் போது அது சிந்திர உணவு எறும்புக்கு பயன்படுமாங்க. யானை சாப்பிடும் போது சிந்திர உணவு எறும்புக்கு பயன்படுவதை போல சில பணக்காரர்களிடம் இருக்கும் பணம் எனக்கு பயன்படும் என்று பிச்சைக்காரன் சொல்லுகிறான். அப்படியே நவுந்து போறாரு. ஒரு நோயாளி திண்ணையில படுத்திருந்தான். புத்தர் நோயாளியை பார்த்து, நீ ஏன்டா திண்ணையில படுத்திருக்கேன்னு. நோயாளி சொன்னா, நான் இருமிக்கிட்டே இருப்பேன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால என்னை கொண்டு வந்து வெளியில போட்டுட்டாங்க. நீயும் நோயாளியான பட்டு படுக்கையில படுத்திருப்ப, நான் நோயாளியா இருந்தா திண்ணையில படுத்திருப்பேன், படுக்க தான் வேறு தவிர நோய் ஒன்றுதான் நோயாளி சொன்னான். திருப்பி நோயாளி கேட்ட, இதெல்லாம் கேட்கிறீ, நீ யாருன்னு புத்தர் சொன்னார், நானும் உன்னை போல ஒரு நோயாளி தான். அப்படியே அடுத்து போனாரு. ஒரு தாசி வீடு இருந்தது. அந்த தாசி வீட்டுக்குள்ள புத்தர் போனாரு. போயிட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், நீ ஏமா இந்த மாதிரி தொழில் செய்யறேன்னு. அந்த தாசி சொன்னால், அரசன் என்னை திருமணம் செய்திருந்தால் நான் இளவரசி ஆகியிருப்பேன், ஒரு குடிமகன் என்னை திருமணம் செய்திருந்தால் நான் இல்லத்தரசி ஆகியிருப்பேன். இதை யாரும் செய்யவில்லை, எல்லாரும் ஆசையைத்தான் தீர்த்து கொண்டார்களே தவிர எனக்கு அடைக்கலம் தரவில்லை, நான் இப்படி ஆனேன். உடனே புத்தர் சொன்னார், இது நாட்டில் பாவம் இல்லையானார். இப்போ இவ சொன்னா, பாவம்னு நினைச்சிருந்தா வீரர்களை கொன்று நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? உங்களுக்கு இல்லாத பாவம் எனக்கு என்ன? பாவம் என்று நினைத்திருந்தால் இந்த காமுகர்கள் என்னிடம் வந்திருக்க முடியுமா? அவர்களுக்கு இல்லாத பாவம் எனக்கு என்ன? இந்த உலகத்தில் யாரும் பாவத்தை பற்றி கவலைப்படவில்லை, நான் மட்டும் கவலைப்பட வேண்டுமா? நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், என் கட்டிலின் கீழே பாவம் படுத்து கிடக்கிறது, இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத பாவம் எனக்கும் இல்லைனா. உடனே என்ன பண்ண, இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தார். புத்தர் வந்தோன்னே மனைவி யசோதரை கேட்டா, எங்க இவ்வளவு நேரம் போனீங்கன்னு. புத்தர் சொன்னார், நான் உலகத்தை பார்க்க போனேன். மனைவி சொன்னா, ஏன் நீங்க உலகத்தை பார்த்ததே இல்லையா? பார்த்தேன், இத்தனை நாளா குருடனா இருந்தேன், இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அப்ப நீங்க சம்பாரிச்ச பொருள்லாம் இதெல்லாம் நான் பிச்சை எடுத்ததா? அப்ப ஏன் கூட மகிழ்ச்சியா இருந்தீங்களே, மன்னிக்க வேண்டும், என் மனைவியாக இருந்தால் நீயும் தாசி என்று தன் மனைவியே புத்தன் சொன்னான். குருடனாக, நோயாளியாக, ஒரு காமுகனாக இந்த சமூகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன்னு அவனை சிந்திக்க வச்சது எது தெரியுமா? அதுதான் போதி மரம் என்று சொல்வது. அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து போதி மரம்னா என்ன? தனியா விதை. போதி மரம்னா நடுவர்கள் தனியா விதை போட்டெல்லாம் முளைக்க வைக்கலங்க. போதி மரம்ங்கிறது அரச மரம் தான். சாதாரண அரச மரம். புத்தன் போய் உட்கார்ந்து சிந்திச்சதுனால அது போதி மரம் ஆனுச்சு. உயிரில்லாத மரத்துக்கு கீழே உட்கார்ந்ததுனால புத்தனுக்கு இப்போ ஞானம் வரல. அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து யோசிச்சதுனால தான் புத்தனுக்கு அந்த போதி மரத்தடியில் ஞானம் வந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரச மரம் போதி மரமானது புத்தனால் தான்.